வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. சிவாஜி சாரை பற்றி நம்ம பேசுகிறப்போ அவர் இந்த படத்தில் அப்படி நடித்தார், அந்த படத்தில் இப்படி நடித்தாருன்னு ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு சில நேரம் ஒரு எண்ணம் வரும், சார் இன்னும் கொஞ்சம் வரலாற்று படங்கள் பண்ணியிருக்க கூடாதா? அதுவும் நம்ம மனசில் இருக்கிற சில பெரிய மனுஷங்களே சிவாஜி சார் முகத்தில் நம்ம பார்த்துருக்க கூடாதா? இந்த எண்ணம் தான். அதனால தான் இந்த பதிவு. ஒரு ரசிகனாக இப்படி நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், அவ்வளவுதான். சரி, முதல்ல யாரை பார்க்கலாம்? கரிகால் சோழன். கரிகால் சோழன் இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன? கல்லணை. அதுதான். இப்போ இங்கே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. சிவாஜி சார் ராஜராஜ சோழனாக நடிச்சிட்டாரு. அந்த வேஷத்தில் அவரோட கம்பீரத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் கரிகாலன் அவரை சிவாஜி சார் பண்ணியிருந்தா வேறு மாதிரி சிவாஜியை நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா கரிகாலன் கதையை வெறும் வால் சண்டை, போர், மன்னர் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. காவிரி, விவசாயம், மக்கள், ஒரு நாட்டை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, இதுதான் கதையோட மையமாக இருக்கணும். ஒரு காட்சி எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். காவிரி பெருக்கெடுத்து ஓடுது. அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லோரும் பதற்றமாக இருக்காங்க. அரசே, ஆறு இப்படி ஓடுது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சிவாஜி சார் எதுவுமே பேசாமல் அந்த ஆத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்ப்பார். ஆற்றை நிறுத்த முடியாது, ஆனால் இந்த ஆற்றால் நம்ம மக்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். அட, இந்த ஒரு காட்சியை சிவாஜி சார் பண்ணியிருந்தால் நம்மளால் சும்மா உட்கார முடியுமா? இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி பல விஷயங்கள் கரிகாலன் வரலாற்றில் இருக்குது. இப்படி ஒரு படம் வந்திருந்தால் அது கரிகாலன் வாழ்க்கையை சொல்லுகிற ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்திருக்கும். அடுத்த பேர் திருவள்ளுவர். இதுதான் இன்னும் பெரிய சவால். சிவாஜி சார் திருவள்ளுவரா? சில பேர் உடனே சொல்லுவாங்க, அவருக்கு எப்படி அந்த வேஷம் பொருந்தும்? சென்னையில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை சிவாஜி கொடுத்த போஸில் தான் உருவாச்சு. அந்த சிலையை பார்த்தா பார்க்க முடியாத திருவள்ளுவரையே பார்க்குற மாதிரி அல்ல இருக்குது. அதனால் நான் அடித்து சொல்லுவேன், 100% பொருந்தும். சிவாஜி சார் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? குரல், வசனம், உச்சரிப்பு, கம்பீரம். ஆனால் திருவள்ளுவராக நடிக்கிறப்போ அந்த எல்லாத்தையும் சிவாஜி மாற்றியிருப்பார். இந்த படத்தை எப்படி ஆரம்பிக்கலாம்? காலையில் ஒரு சாதாரணமான வீடு. அவர் எழுந்திருக்கிறார், வெளியில் போகிறார், அன்றாட வாழ்க்கையை பார்க்கிறார், மக்களை பார்க்குறாரு. ஒருத்தன் கோபப்படுறான், இன்னொருத்தன் பொய் சொல்கிறான், ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணுறான். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை, இன்னொரு வீட்டில் ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுகிறான், ஒரு வியாபாரி அளவில் ஏமாத்துறான், ஒரு அரசன் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். திருவள்ளுவர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதையெல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு காட்சியாக காட்டலாம். ஆனால் அவர் எல்லாத்துக்கும் உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டார். அதுதான் படம் முழுக்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய திருவள்ளுவர். ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறார். திருவள்ளுவர் அமைதியாக கேட்குறார். அவர் பேசி முடித்ததும் வள்ளுவர் உடனே பதில் சொல்லலை. கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். அப்புறம் ரொம்ப சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தை பின்னாடி ஒரு குரலாக நம்ம காதில் விழுகுது. அந்த மாதிரி தான் படம் முழுக்க குரல்கள் பிறக்கணும். இதோ இப்போ ஒரு குரல் எழுத போறாருன்னு சினிமா மாதிரி காட்ட வேண்டாம். வாழ்க்கையை அவர் பார்த்ததில் இருந்து குரல் பிறக்கிற மாதிரி காட்டணும். இன்னொரு காட்சி, ஒரு இளைஞர் கோபத்தில் ஒருத்தனை அடிக்க போகிறான். திருவள்ளுவர் அவனை பார்க்குறார். அந்த பையன் நின்றுடுறான். வள்ளுவர் அவன்கிட்ட போய் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லலை, கோபத்தில் நீ என்ன பண்ணுறன்னு மட்டும் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவுதான். அவர் போயிடுறாரு. அந்த இளைஞன் அங்கேயே நின்று யோசிக்கிறான். இதுதான் எனக்கு சிவாஜி சாரோட திருவள்ளுவர். அவர் ஒவ்வொரு காட்சியையும் வசனத்தால் ஆட வேண்டியது கிடையாது. அவர் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு சிந்தனை உருவாகணும். அதே மாதிரி காதல், குடும்பம், நட்பு, விருந்தோம்பல், இப்படி ரொம்ப மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து அதில் இருந்து குரல் உருவாகிற மாதிரி கதை போகணும். அப்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். திருக்குறள் ஒரு நாளில் உட்கார்ந்து எழுதப்பட்ட நூல் இல்லை. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையை ஆழமாக பார்த்து அதில் இருந்து எடுத்த அனுபவங்களோட சுருக்கம் மாதிரி அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். படத்தோட முடிவு எப்படி இருக்கணும்னு கூட நான் ரொம்ப வித்தியாசமாக நினைக்கிறேன். திருவள்ளுவர் வயசான காலம், அவர் தனியாக உட்கார்ந்துருக்கிறார். அவர் எழுதின ஓலைச்சுவடிகள் பக்கத்தில் இருக்குது. வெளியில் மக்கள் தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை ஓடி போகுது, ஒரு வயசானவர் நடக்கிறார், ஒரு விவசாயி வயலுக்கு போகிறார், ஒரு தாய் குழந்தைய கூப்பிட்றான். திருவள்ளுவர் அவங்களையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. அவர் உலகத்துக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போகிறவர் மாதிரி இல்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்து உலகம் கற்றுக்கிட்டு போகுது. கேமரா மெதுவாக அவரை விட்டு விலகுது. அவர் அங்கேயே அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். டைட்டில் வருது, குறள், வள்ளுவன் குறள். அவ்வளவுதான்.
மூணாவதா வள்ளலார். நண்பர்களே, வள்ளலார்னு சொன்னதும் நமக்கு ஜோதி, தர்மசாலை, அன்னதானம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒரு முழு திரைப்படமாக அவரோட வாழ்க்கையை எடுத்திருந்தால் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன வயசில் இருந்து அவருக்குள்ளே இருந்த அந்த ஆன்மீக தேடல், அந்த தேடல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய மனிதநேய சிந்தனையாக மாறுச்சு. பசி, ஜாதி, மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் ஒரு உயிரை ஒரு உயிராக பார்க்கணும்னு அவர் சொன்ன கருத்து, இது எல்லாமே படத்தில் வரணும். அதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுகிற ஒரு விஷயம், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஒரு மனுஷன் பசியை பார்த்து வாடுறது புரியுது, ஆனால் ஒரு பயிர் வாடுவதையே பார்த்து மனசு வாடுகிற அளவுக்கு அவரோட கருணை இருந்திருக்கு. அந்த காட்சியில் சிவாஜி சார் பெரிய வசனம் பேசவே வேண்டாம். வாடிப்போன பயிரை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறார். மெதுவாக குனிஞ்சு அதை தொடுகிறார். கண்ணில் ஒரு சின்ன வலி, அவ்வளவுதான். அந்த ஒரு காட்சியிலேயே வள்ளலார் யாருன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தர்மசாலை உருவாகிறது, பசித்தவங்களுக்கு உணவு கிடைக்கணும் அவர் எடுத்த முயற்சி, ஜீவகாருண்யம், சத்திய ஞான சபை, கடைசியில் ஜோதியை மையமாக கொண்ட அவருடைய ஆன்மீக பயணம், இவை எல்லாத்தையும் சேர்த்த ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வரலாற்று படம் கிடைச்சிருக்கும். அதுவும் சிவாஜி சார் இந்த வேடசத்தில் கம்பீரமாக பேசுகிற சிவாஜியாக இல்லாமல் அமைதியாக இருக்கிற சிவாஜியை நம்ம பார்த்துருக்கலாம். அவர் பேசுகிற வசனத்தை விட அவர் பார்க்குற பார்வையை அதிகமாக பேசுகிற மாதிரி. அதனால தான் ஒரு ரசிகனாக எனக்கு தோணுது, வள்ளலார் வேடத்தில் சிவாஜி சார் என்ன பண்ணியிருப்பார்னு பார்க்குற வாய்ப்பை தமிழ் சினிமா தவற விட்டுடுச்சு. அடுத்ததாக சுவாமி விவேகானந்தர். இதை கேட்டவுடனே நமக்கு உடனே சிக்காகோ ஞாபகம் வரும். படம் சிக்காகோவில் ஆரம்பிக்கவே கூடாது. அதுக்கு முன்னால் இந்தியாவை சுற்றி அவர் பார்த்த வாழ்க்கையை காட்டணும். ஏழை மக்கள், பசி, அறியாமை, இந்தியாவின் நிலை, இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு இளைஞன் மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சு அதை முதல்ல காட்டணும். அப்புறம் சிக்காகோ, ஒரு பெரிய மேடை, ஆயிரக்கணக்கான மக்கள். அங்கே ஒரு இளம் துறவி போய் நிற்கிறார். அவர் பின்னால் இந்தியா, அவர் முன்னால் உலகம். அந்த நிமிஷத்தில் சிவாஜி சார் முகத்தை மட்டும் நெருக்கமாக காட்டணும். அவர் பேசுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அமைதி. அப்புறம் என் சகோதர சகோதரிகளே என்று அவர் ஆரம்பிக்கிறார். அந்த குரல், அந்த முகம், அந்த உடை. விவேகானந்தர் தோற்றத்தில் சிவாஜி பார்க்குறப்ப எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்லுவதை விட நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த காட்சி வந்திருந்தால் திரையரங்கம் எப்படி இருந்திருக்கும்? அடுத்ததாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இப்போ எனக்கு ரொம்பவே ஆதங்கம் தர்ற ஒரு பெயர் நேதாஜி. சிவாஜி சார் நேதாஜியாக நடிச்சிருக்கணும். ஆனால் ஒரு விஷயம், நேதாஜினா யூனிஃபார்ம் போட்டு நின்று ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்கிற படம் மட்டும் போதாது, அது எல்லாராலையும் செய்யக்கூடியது. நேதாஜிக்குள்ளே இருந்த மனுஷனை காட்டுகிற படம், அவர் எடுத்த முடிவுகள், அவரோட அரசியல் பாதை, காந்தியோட அணுகுமுறையில் இருந்த வேறுபாடு, நாட்டை விடுதலை செய்யணும் அப்படின்னு இருந்த அந்த அவசரம், அதுக்காக எடுத்த ரிஸ்க்கு, இதெல்லாம் வரணும். ஒரு காட்சி கற்பனை பண்ணுங்க, இரவு நேரம் அந்த ரூமில் யாருமே இல்லை, நேதாஜி மட்டும் தனியாக உட்கார்ந்துருக்கிறார். மேஜை மேலே இந்தியாவோட வரைபடம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் முகத்தில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு பெரிய முடிவை எடுக்க போகிற மனுஷனோட அழுத்தம் இருக்குது. அவர் மெதுவாக வரைபடத்தை தொடுகிறார். இந்த நாட்டுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் நான் திரும்ப மாட்டேன். இது ஒரு கற்பனை வசனம். ஆனால் அந்த வசனத்தை சிவாஜி சார் சொல்லியிருந்தால் நமக்கு அந்த படத்தில் இருந்து இன்னொரு சிவாஜி கிடைச்சிருப்பார். ஆறாவதாக காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர். இந்த வேஷம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இங்கே தான் சிவாஜி சார் தன்னையே மறைக்க வேண்டியது இருக்கும். காமராஜர் மாதிரி நடிக்கணும்னா சிவாஜி கணேசன் தன்னோட குரலை கொஞ்சம் மறக்கணும், அவரோட வழக்கமான கம்பீரத்தை குறைக்கணும், சாதாரணமாக பேசணும், சாதாரணமாக நடக்கணும். ஆனால் அந்த சாதாரணத்துக்குள்ளே ஒரு பெரிய தலைவன் இருந்ததை நம்ம பார்த்துருக்கலாம். காமராஜர் கூடவே பயணம் செஞ்சவர் சிவாஜி. அப்படிங்கிறதால அவரோட பாடி லாங்குவேஜை நல்லாவே பண்ணிடுவார் சிவாஜி. அடுத்ததாக ஒரு பேரை சொல்ல போகிறேன், கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். சர்தார் வல்லபாய் படேல். சார், இவரை ஏன் தமிழ்நாட்டு நடிகர் செய்யணும்? அதுதான், சிவாஜி சார் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நடிக்க வேண்டிய நடிகரா? இல்லையே. இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய வேலைகளில் ஒன்று தான் பல சமஸ்தானங்களை ஒரே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது. அது எப்படி நடந்துச்சு? அங்கே தான் படேலுடைய அரசியல் திறமை. இந்த கதையில் சண்டை காட்சிகள் அதிகமாக தேவையே இல்லை. ஒரு அறை, எதிரில் ஒரு மன்னர், படேல் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். மன்னர் பேசுகிறார், படேல் கேட்கிறார், கொஞ்ச நேரம் அமைதி. அப்புறம் ஒரு வரி, நீங்கள் உங்கள் அரண்மனையை காப்பாற்றிக்கலாம், ஆனால் இந்த நாட்டை பிரித்து வைக்க முடியாது. இது ஒரு கற்பனை வசனம் தான். ஆனால் சிவாஜி சார் அந்த வரியை சொன்னால். எட்டாவதா ராஜாராம் மோகன் ராய். இவரை பற்றி நம்ம அதிகமாக பேச மாட்டோம்.
அதனால தான் நான் இந்த பேரை சேர்த்துருக்கேன். வரலாறு அப்படின்னாலே மன்னர்கள், போர்கள், வீரர்கள் அப்படின்னு நம்ம பழகிட்டோம். ஆனால் சமூகத்தை மாற்றின மனுஷங்களும் இருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படிப்பட்டவர். அவரோட காலத்தில் இருந்த சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக நின்றவர், சீர்திருத்தம் வேண்டும்னு சொன்னவர். இதை சிவாஜி சார் பண்ணியிருந்தால் அவரோட வசன திறமைக்கு வேற ஒரு களம் கிடைச்சிருக்கும். எதிரில் 100 பேர், அவருக்கு எதிர்ப்பு. அவர் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் மட்டும் ஏன் இதை மாற்றணும்னு சொல்கிறீங்க? எல்லோரும் அமைதியாக பார்க்குறாங்க. எல்லோரும் சரின்னு சொல்கிறது தான் சரி அப்படின்னா மாற்றம் என்ற வார்த்தையை இந்த உலகத்தில் வந்திருக்காது. இது ஒரு கற்பனை வசனம். ஆனால் சிவாஜி சார் சொல்கிறத நினச்சி பாருங்கள். இந்த ராஜாராம் மோகன் ராய் படம் சமூகத்துக்கு ஒரு தேவையான படம். ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்குது. 9வதா டாக்டர் அம்பேத்கர். இந்த வேஷத்தை பற்றி பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு வெறும் வாழ்க்கை வரலாறு கிடையாது. ஒரு மனுஷன் சந்தித்த அவமானங்கள், அதை தாண்டி அவர் பெற்ற கல்வி, அவரோட அறிவு, சமூகத்துக்காக அவர் நடத்தின போராட்டம், அரசியலமைப்பு சட்டம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கதை. ஆனால் எனக்கு அம்பேத்கர் படத்தில் ஒரு காட்சி தான் முக்கியம். ஒரு மேஜை, ஒரு விளக்கு, ஒரு இரவு. எல்லோரும் தூங்கிட்டாங்க. அம்பேத்கர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு முன்னால் நிறைய புத்தகங்கள். அவரோட கண்களில் தூக்கம் இருக்கலாம். ஆனால் அவர் படிக்கிறத நிறுத்த மாட்டார். ஏன்னா நான் படிக்கணும், நான் முன்னேறணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அவர் முன்னேறுவது அவருக்கு பின்னாடி வரப்போகிறவர்களுக்காக. அந்த உணர்வை சிவாஜி சார் கண்களாலேயே காட்டியிருந்தார். ஆனால் அந்த காட்சி நம்ம சும்மா விடாது. 10வதா கடைசியாக புத்தர். இதை சிவாஜி சார் பண்ணியிருந்தா இளவரசனா ஒரு சிவாஜி, உண்மையை தேடுகிற சித்தார்த்தனா இன்னொரு சிவாஜி, தன்னையே வாட்டிக்கிற துறவியா இன்னொரு சிவாஜி, கடைசியில் அமைதியாக உலகத்துக்கு வழிகாட்டுகிற புத்தரா இன்னொரு சிவாஜி. அதுதான் இந்த படத்தோட பெரிய பலம். மன்னனாக சிவாஜியை பார்த்துருக்கோம், வீரனாக பார்த்துருக்கோம், பெரிய தலைவராக பார்த்துருக்கோம். ஆனால் எதையும் கத்தி சொல்லாமல் ஒரு பார்வையாலேயே ஒரு மனுஷனோட மனசை மாற்றுகிற சிவாஜியை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால் புத்தர் படம் வந்திருந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற படங்களில் ஒன்றாக இருந்திருக்கும். சிவாஜியோட அமைதியான நடிப்பை புத்தர் தோற்றத்தில் பார்த்துருக்கலாம். ஒரு ரசிகனாக பார்த்தா சிவாஜி சார் தவறவிட்ட வேடங்களில் புத்தர் ஏன் இருக்கக்கூடாது? அந்த கேள்விதான் இந்த கற்பனைக்கு ஒரு தனி சுவராசியம். நண்பர்களே, இது ஒரு டாப் 10 பட்டியல் கிடையாது. இது ஒரு ரசிகனுடைய மனசில் வர்ற கேள்வி. ஆனால் நண்பர்களே, இதுதான் என்னோட உண்மையான ஆதங்கம். இப்போ நம்ம இந்த 10 பேரையும் பார்த்துட்டோம். இவங்க ஒவ்வொருத்தருமே வேற வேற உலகம். ஒருத்தர் மன்னர், ஒருத்தர் கவிஞர், ஒருத்தர் ஆன்மீக சிந்தனையாளர், ஒருத்தர் துறவி, ஒருத்தர் புரட்சியாளர், ஒருத்தர் அரசியல்வாதி, ஒருத்தர் சமூக போராளி, ஒருத்தர் தேசத்தை ஒன்றாக்கிய தலைவர். ஆனால் இந்த எல்லா வேஷங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்குது. அது சிவாஜி சார். கரிகாலனா சிவாஜி எப்படி இருந்திருப்பார்? திருவள்ளுவரா எப்படி இருந்திருப்பார்? வள்ளலாரா, நேதாஜியா, காமராஜரா, படேலா, ராஜாரா, மோகன் ராஜா? இதுதான் ஒரு நடிகனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதை. அவர் நடித்த கதாபாத்திரங்கள் மட்டும் நம்ம கற்பனையில் வாழவில்லை. அவர் நடிக்காமல் விட்ட கதாபாத்திரங்கள் கூட அவரை நினைச்சே நம்ம கற்பனைக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒரு ரசிகனா எனக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம், இன்னும் சில வரலாற்று மனிதர்களை அவர் தொட்டிருக்கணும். இன்னும் சில வாழ்க்கைகளை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அது நடக்கலை. அதனால் என்ன, நம்ம கற்பனை இன்னும் இருக்குது. அந்த கற்பனையில் கரிகாலனும் சிவாஜி தான், திருவள்ளுவரும் சிவாஜி தான், வள்ளலாரும் சிவாஜி தான், விவேகானந்தரும் சிவாஜி தான், நேதாஜியும் சிவாஜி தான், காமராஜரும் சிவாஜி தான், அம்பேத்கரும் சிவாஜி தான். ஏன்னா சிவாஜி சார் ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும் உயிர் கொடுத்த நடிகர் மட்டும் கிடையாது. ஒரு கதாபாத்திரத்தை நினைச்சாலே இதில் சிவாஜி சார் எப்படி இருந்திருப்பாருன்னு நம்மளையே யோசிக்க வச்ச ஒரு நடிகர். இதெல்லாம் ஏன் இன்னும் கூட நம்ம ரசிகர்களோட கற்பனையில் இன்னும் ஓடிட்டே தான் இருக்குது. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.